ஹலோ ஐசிஎஸ்சி நண்பர்களே, நம்மளோட ஃப்ரீ ஐசிஎஸ்சி வாட்ஸ்அப் குரூப் நாள் போக போக ஸ்ட்ரென்த் ஏறிக்கிட்டே போகுது. இந்த குரூப்பில் வந்து டெஸ்ட், டவுட் சால்விங், அப்டேட், ஸ்டடி டிப்ஸ் இப்படி நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே வரோம். உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டலாம் அப்படின்றதுக்காக 2 ஸ்க்ரீன்ஷாட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸோட ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரிசிட்டி, அதோட ஒரு போல் கொஷின், சிவிக்ஸோட ஒரு போல் கொஷின், மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமோட டிப்ஸ், இந்த மாதிரி வாட்ஸ்அப் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், ப்ளீஸ் ஜாயின். ஐசிஎஸ்சி 10 போர்டு எக்ஸாமினர்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக உருவாக்கப்பட்டது. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு லுக் அட் ஃபோர்ஸ் லெசன் தான். ஃபோர்ஸ் லெசன்லேயே வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் அதை வந்து நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ யூனிஃபார்ம் கார் ஆஃப் மாஸ் 500 கிராம்ஸ். சார் 500 கிராம்ஸ்க்கு எப்படி சார் கார் இருக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. பொம்மை கார். யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆஃப் 225 மீட்டர் பர் செகண்ட் ட்ராவல் பண்ணுது. 5 செகண்டுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்புறம் பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. கார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூனிஃபார்மாக ரிட்டார்டாக என்னன்னு தெரியும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகி அப்படியே நிற்குது. சரியா? இன் ஃபர்தர் 10 செகண்ட்ஸ், அடுத்த ஒரு 5-10 செகண்டில் வந்து இட் கம்ஸ் டு ஹால்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, ஆக்சுவலாக கொஷனில் 3 பார்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னு பார்க்கலாம். த ரிட்டார்டேஷன். நீங்கள் ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொன்னாலும் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். சார் எப்படி சார் ரெண்டும் ஒன்று ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஆக்சலரேஷன் ஃபார்ம்லவே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கால்குலேட் தட் ஆஸ் நெகட்டிவ் ஆக்சலரேஷன். அதான் ரிட்டார்டேஷன் இல்லையா? ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மாஸ் ஆஃப் கார் எழுதிக்கலாம். மாஸ் ஆஃப் கார் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.5 கேஜின்னு எழுதலாமா? ஹையர் யூனிட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் எல்லாமே மீட்டர் பர் செகண்ட்னு இருக்குது. அதனால் எஸ்ஐ யூனிட் கால்குலேட் பண்ணிக்கிறது பெட்டர். இதுவும் 500 கிராம்ஸும் ஒன்று தானே? அதை கேட்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி, யூனிஃபார்ம் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ரிட்டார்ட் ஆகுது அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி தான் அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ u இஸ் ஈக்குவல் டு 25 மீட்டர் பர் செகண்ட். அது நம்மளுக்கு தெரியும். ரிட்டார்ட் ஆகி கடைசியில் வந்து கம்ஸ் டு ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்? v இஸ் ஈக்குவல் டு 0 மீட்டர் பர் செகண்ட். கடைசி ஃபைனல் வெலாசிட்டி வந்து என்னவா இருக்குது? 0வாக வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்க? ரிட்டார்டேஷன் கேட்குறாங்க. சரியா? இது எவ்வளோ நேரத்தில் ரிட்டார்ட் ஆகி வந்து நிற்கிது அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லை? வாட் இஸ் த டைம்? டைம் வந்து என்னது? டைம் வந்து 10 செகண்ட்ஸில் வந்து நின்றுது. கரெக்டாக? ஸோ ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா யூ ஹேவ் 4 திங்ஸ். அதில் வந்து உங்களுக்கு முக்கியமாக இந்த 3 மட்டும் கவனிக்கல. யூவிடி. இந்த யூவிடியை வச்சு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார்முலா ஞாபகம் இருக்குது. வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணிடலாம். வியோட வேல்யூ 0, யூவோட வேல்யூ 25, ஆக்சலரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டைமோட வேல்யூ 10. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 0 இந்த பக்கம் இருக்குது, அது அந்த பக்கமே இருக்கட்டும். ஏ வந்து இங்கே அப்படியே வச்சுக்கலாம். சரியா? ஏ இன்ட்டு 10. சரியா? 25 அந்த பக்கம் கொண்டு போனால் நான் -25 ஆகிடும். கரெக்டாக? ஸோ -25 டிவைடட் பை 10 இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன். ஸோ ஆன்சர் இஸ் -2.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் அவர் ஆக்சலரேஷன். சார் என்ன சார் ஆக்சலரேஷன் நெகட்டிவ்ல வருதா? கரெக்ட். நம்ம தான் கொஷின்லேயே சொல்லிட்டாங்களே, ஆக்சலரேஷன் இஸ் ரிட்டார்டேஷன் சொல்லிட்டாங்களே. வண்டி ஆக்சலரேட் ஆகலை, வண்டி ஸ்லோவாக வந்து என்ன ஆகுது? இட் கம்ஸ் டு ரெஸ்ட். கரெக்டாக? ஸோ நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் கால்ட் ஆஸ் ரிட்டார்டேஷன். ஸோ வண்டி வந்து கரெக்டாக டீசலரேட் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடித்து விட்டோம். எஸ். ஸோ பார்ட் 1 ஐ திங்க் கிளியராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார் இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் யூஸ் பண்ண உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, மீதி 2 ஈக்குவேஷன் இருக்குல்ல, அது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை கமெண்ட் பண்ணால் அதுலேயே உங்களுக்கு பதில் தெரியும். இன்றைக்கி கமெண்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். எஸ். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அவர் செகண்ட் கொஷின். த டிஸ்டன்ஸ் விச் த கார் ட்ராவல்ஸ் ஆஃப்டர் த பிரேக்ஸ் ஆர் அப்ளைடு. சரியா? அதாவது டிஸ்டன்ஸோட சிம்பிள் என்னன்னு தெரியும் இல்லையா? கேபிட்டல் எஸ். அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்று தான். சரியா? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா வி கேன் யூஸ்? நமக்கு ஆல்ரெடி வி தெரியும், யூ தெரியும், இப்போ ஏவும் தெரியும், இப்போ நம்மளுக்கு எஸ் கேட்குறாங்க. சரியா? டைமும் தெரியும், பட் இந்த இடத்துல நம்மளுக்கு டைம் தேவைப்படாது. சரியா? வி யூ ஏ எஸ்ஸை வச்சு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஐ திங்க் யூ நோ. வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. சார் இது என்ன சார் ஃபார்முலா? திருப்பி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தான். வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. வி தெரியும்ல, 0 ஸ்கொயர். யூ தெரியும்ல, மைனஸ் வெளியவே இருக்கட்டும். யூ உங்களுக்கு தெரியும்ல, 25 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, சரியா, 2 இன்டூ ஆக்சலேஷன் எனக்கு தெரியும்ல, ஆக்சலேஷன் நெகட்டிவ் சிம்பிள் போடாமல் எழுதுறாதீங்க, ஆன்சர் தப்பாக போயிடும். -2.5. ஏன்னா ரிட்டார்டேஷனை வச்சு இது ஃபார்முலா கிடையாது, ஆக்சலரேஷன் வச்சு தான் ஃபார்முலா இருக்குது. அதனால நீங்கள் மைனஸ் சிம்பிள் போட்டு தான் அவனை எஸ் மட்டும் தனியாக வச்சுக்கலாம். ஸோ 0 ஸ்கொயர் உங்களுக்கே தெரியும் இல்லையா? 0 ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், மைனஸ் அப்படியே போட்டுங்க. 25 ஸ்கொயர் இஸ் 625. சரியா? 2 இன்டூ 25 உங்களுக்கு தெரியும் இல்லையா? -5.
ஓகேவா? இன்டூ எஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ எஸ் அங்கேயே இருக்கட்டும். -625 டிவைடட் பை -5 ஆகும். மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ 5 டிவைடட் பை 625 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 125 மீட்டர். ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த பிரேக் அப்ளை பண்ணி அந்த 10 செகண்ட் இருக்குல்ல, அந்த 10 செகண்டில் எவ்வளோ தூரம் வந்து அந்த டாய் கார் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா 25 மீட்டர் செகண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அப்படியே வந்து நிற்கிறதுக்குள்ள 125 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு தான் பார்க்கணும். நீங்கள் டைம் கூட எடுத்துக்கோங்க, பிகாஸ் நமக்கு டைம் கூட தெரியும். ஆனால் இதில் நமக்கு தேவைப்படுறது இந்த 4 பேர் மட்டும்தான். சார் ஏன் சார் நான் V is equal to U plus AT ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால், ஃபார்முலாவில் தான் எஸ் இல்லையே, ஏன்னா கேட்குறதே எஸ் தானே, அதனால நான் எஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்படி தான் யோசிச்சு நீங்கள் எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணுன்றதை பார்த்து யூஸ் பண்ணணும். எடுத்த உடனேலாம் வந்துடாது. சரியா? ஓவர் நைட்லாம் ஒபாமா ஆக முடியாது. ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணணுன்றது தெரியும். ஓகே? ஸோ ஃபைனல் திங் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த லாஸ்ட் திங் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, the force exerted by the brakes. ஓகேவா சார்? நம்ம ஆரம்பத்துலேருந்தே வந்து மாஸை யூஸ் பண்ணவே இல்லையே சார், இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மாஸ் உள்ள வராரு. ஸோ ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். கரெக்டா? ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். எனக்கு தான் மாஸ் என்னன்னு தெரியுமே, 0.5 kg. சார் கிராம் வச்சு பண்ணக்கூடாதா? வேண்டாம், ஏன்னா மீட்டர் பர் செகண்ட், செகண்ட்னு சொல்லி எல்லாமே எஸ்ஐ யூனிட்டாக இருக்குது. ஓகேவா? ஆக்சலரேஷன் தான் உங்களுக்கு தெரியுமே, -2.5. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நீங்கள் இப்போ யூனிட்ஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஃபைனலாக எழுதுனா மட்டும் போதும். ஸோ -1.25 நியூட்டன்ஸ். ஃபோர்ஸ் எப்படி சார் நெகட்டிவ்லாம் வரும் அப்படின்னு கேட்டால், சி நம்ம ஃபோர்ஸ் வந்து பிரேக்கை வச்சு அப்ளை பண்ணுறோம். கரெக்டாக? பிரேக் அந்த பாடியை ஸ்பீடு ஏற்றுதா இல்லை ஸ்லோ பண்ணுதா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். சரியா? இப்போ என்ன பண்ணுது, வண்டி போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் சைடில் தான் பிரேக் வேலை செய்யும். கரெக்டாக? ஸோ அப்போ அது என்னது, ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். ஆமாவா இல்லையா? ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். பிரேக்ன்றது வந்து என்ன போகும், நெகட்டிவ் ஃபோர்ஸ். கரெக்டாக படிச்சிருப்போம். பாசிட்டிவ் ஃபோர்ஸ்னால் நீங்கள் இப்படி அப்ளை பண்ணி இப்படியே போனால் அது பாசிட்டிவ் ஃபோர்ஸ். நீங்கள் இப்படி அப்ளை பண்ணி இப்படி போனீங்கன்னா நெகட்டிவ் ஃபோர்ஸ். நெகட்டிவ் ஃபோர்ஸ் மைனஸில் தான் வரும். சரியா? அந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பை த பிரேக்ஸ் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிரேக் என்ன பண்ணும், பிரேக் வண்டி நிறுத்த தானே செய்யும். அதனால தான் -1.25 நியூட்டன். சரியா? இது ஒரு நல்ல சம்முன்னு நான் சொல்லுவேன். காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங். சரியா? ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் மோஷன்ஸ். சரியா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் வேணும், டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷனில் டவுட் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம்.